வணக்கம். குணம் என்கிறது மதத்திலையும் சார்ந்து இல்லை, வர்க்கத்திலையும் இனத்திலையும் சார்ந்த இல்லை, குடும்ப பந்தத்திலையும் சார்ந்த இல்லை, உணவு முறையிலும் சார்ந்தில்லை. இது தனித்துவமானது. இது ஆன்மாவின் மனதின் பண்போடு இருக்கிறது. அது எல்லாருக்கும் அமைவதில்லை. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த பண்பு இருக்கும் என்றால் இருப்பதில்லை. இது உண்மையான நிகழ்வு உண்டு. இந்த சோசியல் அவேர்னஸ்ன்னு பண்ணக்கூடியவர்கள் அதை பண்ணுறாங்க. அவர் இந்த பிச்சைக்கார வேடம் எடுத்து போய் ஒரு இடத்துல வீதி பையாரில் உணவு கேட்குறாரு. உணவு கேட்கும்போது அந்த ஒரு பொண்ணும் மகளும் இருக்காங்க. தாய் கீரையை வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருக்கார். கீரை செடிகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பிச்சை கேட்குறவர் உடம்பு, இந்த அம்மா குழந்தை, சின்ன குழந்தை வச்சுருக்கு. அந்த அம்மா அந்த தாயுடைய மகளாக கூட இருக்கலாம். ஒரு பேத்தி ஒரு மக பக்கத்தில் இருக்காங்க. அந்த உணவை சாப்பிடுற பொண்ணு தான் சாப்பிட்டு குழந்தைக்கும் ஊட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை பார்த்து அந்த பிச்சைக்கார மாதிரியே வேடமிட்டவர் உணவை கேட்குறார். அப்படியே கொடுத்து விடுகிறது அவரிடம். இப்போ கீரை ஒழுங்குபடுத்திட்டு இருந்த அந்த தாய்காரி இப்படி திரும்பி பார்த்துட்டா. பார்த்த உடனே அந்த உணவை பறித்து குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படியே கீழே வீசி விடுறான். வீசி விட்டு அந்த உணவை கொடுத்த தன் மகளை அடித்து துவைக்கிறார். ரொம்ப துன்புறுத்துறார் பஜாரில். இவனையும் அந்த பிச்சைக்கார வேடம்ட்டையும் அடிக்கிறாப்புல. அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாப்புல. குழந்தைய அடிக்க மாட்டேங்கிறாப்புல. சின்ன குழந்தை, அது பக்கத்தில் நிற்கிது, பாவமாக நிற்கிது. அடித்த பின்னாடி இவர் இந்த பிச்சைக்காரன் நல்லா உதவி வாங்கினார். இந்த வேடமிட்டவரும் நல்லா உதவி வாங்கிட்டு அந்த அம்மா அந்த தாய் அடிக்கிற பார்த்தே பின்னாடி உள்ள கடையை நோக்கி போய் நின்றுக்கிடுச்சு, திருப்பி அடிக்கிறான்னு. அப்புறம் அந்த கீழே கவுந்த வாக்கில் அந்த பொண்ணு, அடி வாங்கின பொண்ணு கவுந்த வாக்கில் உட்காந்துச்சு. அவன் அந்த அவேர்னஸ் வீடியோக்காரனும் போயிட்டான். பாருங்கள், அது ஒரே குடும்பம்தான், உணவு ஒன்று தான், உணவும் அவங்க வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது குணங்கள் வேறுபடுதில்லை. குணங்கள் வெவ்வேறு. எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு குணமாக இருக்காது. ஒரே குடும்பமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஆனால் குணங்கள் வேறுபடும்.